சம்சாரம் இல்லாமல் வாழலாம், ஆனால் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது என்பது மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிற நிலை. இன்று கோடை காலம் சுட்டெரிக்கும் வெயில் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் பரவலாக ஆங்காங்கே மின்வெட்டு ஏற்படக்கூடிய நிலை. கோடை காலத்தில் மின் பயனாட்டின் தேவையும் அதிகரிக்கிறது. இங்கே வெயில் காலம் புழுக்கமாக இருக்கு, எல்லாரும் வீட்டில் தூங்கணும்னா முழு நேரமும் மின்விசிறி ஓடணும். குழந்தைகள் படிக்கணும், மின்வெட்டு ஏற்பட்டால் படிக்க முடியாது. விவசாய தொழில் எல்லாத்துக்கும் பாதிப்பு. ஆகவே மின்வெட்டு முழு அளவில் வரவில்லை என்று சொன்னாலும் கூட ஆங்காங்கே பரவலாக தொடங்கி இருக்கிற நிலை. இதற்கு காரணம் நிலக்கரி பற்றாக்குறை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நிலக்கரி, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிலக்கரி மின் உற்பத்திக்கு குறைந்த அளவிலே இருக்கிறது என்று பரவலாக சொல்லப்படுகிறது. ஆகவே தமிழக அரசு தேவையான நிலக்கரியை கையிருப்பு வைத்துள்ளதா, இந்திய அளவிலேயும் நிலக்கரி பற்றாக்குறை என்ற சூழல் உருவாகி இருக்கிறது சொல்லப்படுகிறது. அந்த நிலை ஏற்பட்டால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதையெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இந்த மின்வெட்டு ஏற்படாமல் இருப்பதற்கு, மின் உற்பத்தியை பெருக்குவதற்கு அரசு முனைப்போடு செயலாற்ற வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்தமர்கிறேன்.